முதல் வருஷம் 1 கோடி ரூபாய் லாஸ். மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்கு. எங்க தாத்தாவோட பிசினஸ் வந்து மோர் விற்கிறது. அவருக்கு 10 வயசு இருக்கிறப்போ எங்க தாத்தா தவறிடுறாங்க. எங்க அப்பா கூட மொத்தம் வந்து 7 பேர் அவர் கூட பிறந்தவங்க. எங்க பாட்டினால எல்லாரையும் நல்லபடியா வளர்த்த முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 15 வயசு இருக்கிறப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எங்க அப்பாவை வந்து வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க எடுப்புடி வேலை செஞ்சு சமையலை கத்துக்கிட்டு அவரோட 20வது வயசுல ஹோட்டல் காமத் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கு, அங்க போய் ஹோட்டல்ல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு சமையல் மாஸ்டர் ஆகி சொந்தமா ஒரு சின்ன மெஸ் வச்சு சில காரணங்களால அதை சரியா நடத்த முடியாம திரும்ப அவர் வந்து கோயம்புத்தூருக்கே வந்து விவசாயம் பண்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் லேத் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போறாரு. வண்டியில காய்கறி விற்கிறாரு. ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்றாரு, நம்ம கையில சமையல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் இருக்கு, ஏன் நம்ம அதையே செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் 1983ல லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ். ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் ஏன் ஒரு சமையல்காரன் சமையலுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த கேள்விதான் என்னை வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓட வச்சிருக்கு, இவ்வளவு விஷயம் திங்க் பண்ண வச்சிருக்கு. ஆனா என் அப்பாவுக்கு வந்து நீ வந்து சமையலுக்கு வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில், நீ வந்து ஒரு என்ஜினியர் இல்லை டாக்டர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. ஆனா 2022ல என் அப்பாவே வந்து என்னை வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. நான் வந்து ஒரு 1 இயர் கேட்ரிங் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஹோட்டல் அலங்கார் கிராண்டேன்னு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 6 மாதம், முதல் மாதம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் 1 மந்த் வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்தது கிச்சனில் டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும், கிச்சன் டைலெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெசிபீஸ்னா என்னன்னு கற்றுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 6 மாதம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு என் அப்பா கிட்ட அவரோட ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்களோட ஷெஃப் கிட்ட ரெசிபீஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ சமையல்னா என்னங்கிற அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 22 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் பிஸ்னஸ்க்கு வந்த முதல் 5 வருஷம் என் ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். என்ன பிரச்சனை வரும், எப்போ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஃபுட்டு சரியாக இருக்குமா, கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த முதல் 5 வருஷம். ஸோ அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி நம்மளுடைய விஷனை நம்மளோட டீமுக்கு கன்வே பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு அவங்கள நம்ம அலைண்டாக ட்ராவல் பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் நான் பண்ண முதல் 5 வருஷம் நான் பண்ண விஷயம். ஸோ எனக்கு வந்து அந்த 5 வருஷம் மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து அந்த அனுபவம் வர வர ஒரு கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்ததுன்னா அந்த நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை ஏன் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்தில் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த மெனுவை ரீடிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை எங்களோட வீட்டு கல்யாணத்தில் ஒரு சாதாரண மனுஷன் வீட்டு கல்யாணத்தில் என்ஜாய் பண்ணுறப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ வந்து சந்தோஷமாக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க.